வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். வணக்கம். திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக தலைவர்களுக்கு சமீபத்தில் அவங்களுடைய கட்சி அலுவலகம் அமித்ஷா இல்லம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ரொம்ப கிண்டலா சொல்றாங்க. உங்க இல்லத்துக்கு RSS இல்லம்னு மாத்திரலாமா? RSS அறிவாலயம் அப்படின்னு மாத்தலாம்ல, ஏன் மாத்தக்கூடாது? உங்கள்ட்ட என்ன சமூக நீதி இருக்கு? RSS சித்தாந்தங்கள் தானே உங்கள்கிட்ட கிடக்கு. எத்தனை அமைச்சர்கள் திருநீர் வச்சிருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கோயிலுக்கு போறான்னு தெரியுமா? கேட்டா பெரியார் கொள்கைன்னு சொல்லுவீங்க. அப்ப அதிமுக அமித்ஷா அலுவலகமாக இருந்தா அறிவாலயம் RSS அலுவலகம்னு சொல்லலாம். என்ன தப்பு இருக்கு? கோயிலுக்கு போகாத தலைவர்கள் யாராவது உங்க கட்சியில் இருக்கிறா? நான் கேட்கிறேன் இன்னொரு செய்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலம் காலமாக உழைத்தவர்கள் எவரும் இல்லையா? பெரியாரின் கொள்கைகளை தூக்கி சுமப்பவர்கள் எவரும் இல்லையா? அண்ணாவின் இதயத்தை ஏற்றவர்கள் எவரும் இல்லையா? கூடுதலாகவே வேண்டுமானால் சொல்கிறேன், கருணாநிதியினுடைய செல்ல பிள்ளைகள் எவரும் இல்லையா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி. அது தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், அல்லது துரைமுருகனாக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், அல்லது எண்ணற்ற செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும். இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் பேர் மாத்துறோம் நாங்கள், தெரியுமா உங்களுக்கு? சேகர் பாபு வரைக்கும். ஆமாம், சேகர் பாபு வரைக்கும் நாங்கள் அமைச்சர்களுக்கு பேர் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அமைச்சர் பதவியையே ரவுடித்துறை அமைச்சர் ஒருத்தர் இங்கே செயல்படுகிறார், தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியல. அடுத்து ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் செயல்பட்டார், இப்போ தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். ஏதோ கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது ஒருத்தர், இன்னொருத்தர் வடசென்னையில் நாங்கள் தான் பெரிய ரவுடின்னு காட்டுறது. இந்த பம்மாத்தெல்லாம் இந்த 2026 படிக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இறுதி எச்சரிக்கை இதுதான். மரியாதையா இன்னும் ஒரு 6 மாதம் ஒழுங்காக இருந்துட்டு போங்க. மக்களை வதைக்காதீர்கள். 1000 ரூபா வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ ஆண்களுக்கும் 1000 ரூபாய் அறிவிப்பீங்க, எங்களுக்கு தெரியும். இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு அப்புறம் பயணச்சீட்டு கிழிச்சு கொடுக்குறீங்க? பேப்பரில் கொள்ளையடிக்கவா? கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 5 வருஷத்தில் நாங்கள் எத்தனை பெண்களை பேருந்து பயணத்தில் இலவசமாக்கி இருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து விடுறாங்க. இப்போ போங்க, நீங்கள் கோயம்பேடுக்கு போறீங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் கிடைக்கும் மகளிர் பேருந்து. அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பேருந்துனா 2 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து கிடைக்கும். சரியா? சரி, பெண்கள் இலவசம் தானே, பயணச்சீட்டு எதுக்கு? அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. எத்தனை பேர் பயணம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். நடத்துனர் உட்காந்துட்டு 10 சீட்டை உடனே கிழிச்சு கொடுத்துட்டுறாரு பக்கத்தில் இருக்கிற பெண்ணுகிட்ட, தெரியுமா உங்களுக்கு? அது திருப்பி பார்க்குது. 5 பெண்கள் தான் ஆயிடுச்சு, 5 டிக்கெட்டு அது கைக்கில் மடிச்சு வச்சுட்டு இறங்கி போயிடுது. அது கணக்கு தானே? எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்தது மட்டுமல்ல, மாணாக்கர்களுக்கு மிதிவண்டி கொடுத்துமே தோற்று போன இயக்கம். கலைஞர் கருணாநிதி வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார், தோற்று போன இயக்கம். நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோங்கிறதுக்காக வெற்றி பெற மாட்டீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய திட்டத்தை இப்போ கொண்டு வருவீங்க. 110 கோடி ரூபாயில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 2021 அடிக்கல் நாட்டினாங்க. 2023 திறப்பு விழா இதே ஸ்டாலின் தான் நடத்தினார். 2025 பிறந்துட்டு நிற்குது. சூப்பராக இருக்குல்ல உங்கள் ஆட்சி? நலத்திட்டங்களை உருவாக்குவதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்ளையடிப்பதற்காகத்தான். தயவு செய்து சொல்றேன், பாலங்களையாவது ஒழுங்கா கட்டுங்க, அதுலயும் கொள்ளையடிச்சிடாதீங்க. மெட்ரோ வேற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து உறுதியா கட்டுங்க, கொள்ளையடிச்சிடாதீங்க. ஏன்னா 100 ஆண்டு காலத்திற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேம்பாலங்கள் திட்டங்கள் மக்கள் வீழ்ந்து இறந்து போய்விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த தேசத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையானால் எடப்பாடியாருக்கு ஒரு எச்சரிக்கையோடு ஒரு கனிவோடு ஒரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற இலவச திட்டங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் ஆய்வு செய்யுங்கள், பாலங்களை ஆய்வு செய்யுங்கள். இல்லை என்றால் இந்த பாலங்கள் உறுதித்தன்மையற்று கிடக்கும் என்கிற பயம் நமக்கு இருக்கிறது. இதைதான் நான் விஜய்க்கும் சொல்லுவேன். தளபதி விஜய்க்கு என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசில் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தார் சாலைகள் அமைப்பு சரியாக செயல்பட்டிருக்கிறதா? பள்ளிக்கூடங்கள் ஒழுங்காக கலவை கலந்து கட்டப்பட்டிருக்கிறதா? இப்போ ஒண்ணுன்னா ஒப்பனை அறைகள் சென்னையில் எல்லா அறைகளையும் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இந்த கூட்டம்.
ஓட்டுக்கு 5000 கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தூங்குகிற தேர்தல் கமிஷனுக்கு ஒன்று சொல்கிறேன். தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகுதான் நீங்கள் பரிசோதனைக்கே வருவீங்க. பால்காரன் காசு கொண்டு போனால் பிடிப்பீங்க, மோர்காரங்க காசு கொண்டு போனால் பிடிப்பீங்க. அதற்கு முன்னால் கொண்டு போகிற பணமெல்லாம் இப்போலாம் போய் சேர்ந்துருச்சு. எங்கெங்கே சேரணுமோ எல்லா இடத்துலையும் சேர்ந்துருச்சு. பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்க பிறகு பணம் எடுக்கப்படும். சவாலை விடுறேன் தேர்தல் கமிஷனுக்கு. ₹1 நீங்கள் பிடிச்சி பாருங்க, கட்சி காசை பிடிக்கவே மாட்டீங்க. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டு அரசியல் தளம் என்பது கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. சுடுகாடு இருந்தால் யாவரும் புதைக்கலாம், கட்டுப்பாடு எவனாவது போட்டால் சட்டத்திற்கு உட்படுத்துங்கள் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசு செய்யாததை நீதிமன்றங்கள் செய்கிறது. இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற திராவிட இல்லை திருட்டு மாடல் அரசினுடைய விதிமுறையாக இருக்கு. சமீபத்தில் வந்து டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து திருவாரூரில் வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருந்தது. உடனே வந்து அடுத்த சில நாட்களுக்கே வந்து திமுக வந்து அதே இடத்த வந்து கூட்டத்தை காட்டி அதை விட கூட்டத்தை வந்து நாங்கள் அதிகமாக காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது. இந்த திருச்சியை கொள்ளையடித்த ஒரு அமைச்சர் KN நேருங்கிறவர், நான் சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் இதயத்தொட்டு தொட்டு சொல்லுங்க, ₹200 நீங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல, பிரியாணி கொடுக்கல, மதுப்பாட்டில்கள் பரிமாறப்படலை, மனச்சாட்சியோடு பேசணும் யாரான. ஆனால் அந்த விஜயோட கூட்டத்துக்குமே அந்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் ஒன்று வெளியிட்டு, அது வந்து போலியான வீடியோ ஆதாரத்தை இந்த திமுக ஐடி வெளியிட்டது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் பச்சை தண்ணியை குடிச்சுவிட்டு பழைய சோத்தை தின்னு விட்டு காலையில் இருந்து தலைவனை பார்ப்பதற்காக நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லையும் திரண்டிருந்தார்கள் மக்கள் வெள்ளம். நாகப்பட்டினத்தில் வங்கக்கடலே கரைக்கு வந்து குழுமியது போல காட்சியளித்தது. திருவாரூர்ல வங்கக்கடலையே இறைத்து நிலத்துல ஒன்றாவது சேமிச்சதை போல இருக்குது. நீங்க கூட்டியது நாற்காலி போட்டு கூட்டிய கூட்டம். ஒரு நாற்காலிக்கு 3 பேர் நின்ன கூட்டம் நான் தமிழக வெற்றி கழகம். ஆனா ஒரு நாற்காலியில் ஒருவர் கூட உட்காராமல் இருந்த கூட்டம் தான் உங்கள் கூட்டம். நீங்கள் பணத்திற்காக வந்த கூட்டம். தமிழக வெற்றி கழகம் இனத்திற்காக வந்த கூட்டம். ஆகையால் ரெண்டையும் ஒப்பிட்டு தயவு செய்து நீங்க கேள்வி கேட்காதீங்க. தமிழக வெற்றி கழகம் லட்சோப லட்சம் தொண்டர்களை கொண்ட பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இப்ப கரூர்ல அலை மோதும் பாருங்க. கரூரில் அவர் எழுப்புகிற கோரிக்கை, ஊழல் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியை வைப்பார். காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை நடத்தியவர்களை ஏன் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கேள்வி வைப்பார். அந்த கேள்வியை ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது கூட அது இப்ப அதை திருப்பி போட்டா வெக்கமா இருக்கும் நம்மளுக்கே. வாய் கூசாமல் பேசியவர்கள், நாவில் நரம்பு இருக்கிறதா என்றே தெரியவில்லை. அதான் சொல்றேன், வெக்கங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் எழுப்புவார். நெசவாளர்கள் பிரச்சனையை கரூரில் எழுப்ப இருக்கிறார். உள்கட்டமைப்பு வசதிகளில் கரூர் பின்தங்கி இருப்பதை பேச போகிறார். கேட்டா கொங்கு மண்டலம்னு சொல்லுவீங்க. ஏன் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள தானே விராலிமலை தொகுதி வருகிறது. விராலிமலையை வென்று பாருங்க பார்ப்போம் விஜயபாஸ்கரோடு. நான் அண்மையிலே விராலிமலைக்கு சுற்றுப்பயணம் போனேன். விராலிமலையில் கட்டும் போட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கு பார்த்தாலும் 2 பேருக்கு தான் போட்டிங்கிறத பேச முடியும், பார்க்க முடிகிறது. மக்கள் சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க சீன்ல இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. திரு விஜய் அவர்கள் வந்து பேசும்போது திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு, அது இந்த தடவை வந்து சிஎம் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு பேரை சொல்லி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். பிஜேபி மேலேயும் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனா அதிமுக மேல இதுவரைக்கும் எந்த ஒரு விமர்சனங்களும் குற்றச்சாட்டு வைக்காத ஒரு காரணம், கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பா இதை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, விஜய் அவர்கள் தெளிவாக முதல்வர் வேட்பாளர் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க வந்து இப்பதான் துணை முதலமைச்சர் வந்து கிளப்பியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா. அந்த கூட்டணி உடையும் என்பதை மாற்று கருத்து இல்லை. பொறுத்திருந்து பாருங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் கடுமையான பிரச்சனை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பவும் சொல்றேன், எண்ணுகிற அளவிற்குத்தான் வாக்குகள் இருக்கு. திரு சீமான் அவர்கள் வந்து முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வந்து சாமியை வந்து முன்னெடுத்து சொல்றாரு. அதே சமயத்துல வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்காக ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருக்கிறதா சொல்றாரு. இந்த 2 விஷயங்களும் வந்து நம்ம நாகப்பட்டினத்துல வந்து திரு விஜய் வந்து எடுத்து பேசும்போது திரு சீமான் வந்து இன்னும் வந்து அதிகப்படியாக தனி மனித தாக்குதல் வந்து உருவாக்குறாரு.
இது அவருடைய கொள்கையை வந்து அவர் எடுத்துக்கிட்டான்னு சொல்லலாமா, இல்லை எதனால வந்து அந்த கோபங்கள்? நாம் தமிழருக்கு கொள்கை இல்லை என்பது நமக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, முருகனை போற்றி கொண்டாடுகிற சீமான் முனியப்பன் சாமியை ஏன் கொண்டாடவில்லை? கருப்பசாமியை ஏன் கையில் எடுக்கலை? காளியாத்தாவையும் மாரியாத்தாவையும் காளியம்மாளையும் ஏன் கையில் எடுக்கலை? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நடுகள் திட்ட வழிபாட்டு முறையில் தமிழர்கள் எதை விரும்பி வணங்கினார்களோ அதையெல்லாம் எடுக்காத சீமான் முருகனை கையில் எடுத்திருக்கிறார் என்றால், முருகனுடைய அண்ணனாக சொல்லப்படுகிற பிள்ளையாரை ஏன் அவர் கையில் எடுக்கவில்லை? முருகனுக்கு பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய சிவனையும் பார்வதியையும் ஏன் கையில் எடுக்கவில்லை? இதுதான் தற்கொலை அரசியல். முனியப்ப சாமியையும் கருப்பசாமியையும் கையில் எடுப்பதுதான் தமிழர்களுடைய சித்தாந்த அரசியல். ஆகையால் கொள்கை இல்லாத சீமானுக்கெல்லாம் பதிச்சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று தான் நான் கருதுகிறேன். இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் தந்திருக்கோம். நன்றி. நன்றி.